தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தோல்வி பயத்தில் போலி கூப்பன்கள் மற்றும் போலி காசோலைகளை மக்களிடம் விநியோகம் செய்து ஏமாற்றி வருவதாக தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கம்பம் சட்டமன்ற தொகுதி, ராகப்பன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலி கூப்பன்கள் மற்றும் காசோலைகள் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரூபாய் 20 கொடுத்து வெற்றி பெற்று மக்களை ஏமாற்றியது போன்று கம்பம் சட்டமன்ற தொகுதியிலும் அதுபோன்று நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் தேர்தல் ஆணையம் மூலமாக சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்த இருப்பதாகவும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா கூறினார். அன்னைக்கு 20 ரூபா பெருசா இருந்துச்சு. அந்த 20 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு 500 வாங்கிக்கலாம், 2000 ரூபா வாங்கிக்கலாம்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இதே மாதிரி தான் இந்த 8000 ரூபா 10000 ரூபா டோக்கனும் எப்படி ஆர்கே நகரில் போலியாக டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை இங்க கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இங்க மக்கள் ஜாக்கிரதையாக இருக்காங்க. நாங்க நிச்சயம் மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்ப்போம். கடைசி நேரத்தில் தாங்கள் தோற்றுவிடும் என்ற மனபயத்தில் சுய அரசியல் லாபத்துக்காக போலியாக மக்களை ஏமாற்றுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேனி மாவட்டம் கம்பம் தொகுதியில் அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்கள் தோல்வி பயத்தில் போலி கூப்பன்கள் மற்றும் போலி காசோலைகளை மக்களிடம் விநியோகம் செய்து ஏமாற்றி வருவதாக தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கம்பம் சட்டமன்ற தொகுதி, ராகப்பன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலி கூப்பன்கள் மற்றும் காசோலைகள் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரூபாய் 20 கொடுத்து வெற்றி பெற்று மக்களை ஏமாற்றியது போன்று கம்பம் சட்டமன்ற தொகுதியிலும் அதுபோன்று நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் தேர்தல் ஆணையம் மூலமாக சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்த இருப்பதாகவும் தாவேகா வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா கூறினார். அன்னைக்கு 20 ரூபா பெருசா இருந்துச்சு. அந்த 20 ரூபா டோக்கனை கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கிக்கலாம், 2000 ரூபா வாங்கிக்கலாம்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இதே மாதிரி தான் இந்த 8000 ரூபா 10000 ரூபா டோக்கனும் எப்படி ஆர்கே நகரில் போலியாக டோக்கன் கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை இங்க கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். இங்க மக்கள் ஜாக்கிரதையாக இருக்காங்க. நாங்க நிச்சயம் மக்கள் மத்தியில் இதை கொண்டு சேர்ப்போம். கடைசி நேரத்தில் தாங்கள் தோற்றுவிடும் என்ற மனபயத்தில் சுய அரசியல் லாபத்துக்காக போலியாக மக்களை ஏமாற்றுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.